சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து உனை உணர்ந்து செல்லடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா செல்லடா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாசிமகன் யூடியூப் சேனல். தொகுத்து வழங்குபவர் சேவைச்செம்மல் டாக்டர் சுபசிவ பெருமாள் யாதவ். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து பாருங்கள். தினமும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம். நேற்றைய தினம் பாண்டியர்களை பற்றி பார்த்தோம். இது ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிறேன். இன்றைக்கி கேரளாவில் பத்மநாப கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயில் இன்றைக்கும் ஆய் மன்னருடைய கண்ட்ரோல் தான் இருக்குது. அவங்களுடைய வம்சத்தினுடைய கண்ட்ரோல் தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைய தினம் வரைக்கும் ஆய் மன்னர்கள் தான் அதனுடைய பாதுகாப்பு. அடுத்து பல்லவர்களுடைய வரலாறு நம்ம பார்க்க போகிறோம். தமிழகத்து வரலாற்றில் பல்லவர்கள் பெரும் கேள்விக்குறியை எழுப்பியவர்கள். அது ரொம்ப இதாக பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு. இவர்களின் தோற்றத்தை பற்றி பலவிதமான கருத்துக்கள் கூறப்படுகின்றன. இவர்கள் வட இந்தியாவிலிருந்து இங்கு வந்தவர்கள் என்று ஒரு சாராரும், இவர்கள் ஆந்திராவை சார்ந்தவர்கள் என்று மற்றொரு சாராரும், இவர்கள் இந்தியர்களே அல்ல, வெளிநாட்டிலிருந்து வந்து குடியேறியவர்கள் என்று ஒரு தரப்பினரும் கூறுவர். இவர்களின் ஆரம்பகால ஆவணங்கள் சமஸ்கிருதத்திலும் பிராகிருதத்திலும் உள்ளன. எனவே இவர்கள் வடநாட்டிலிருந்து வந்து குடியேறியவர்கள் என சில சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றனர். பல்லவர்கள் ஆதியில் ஆந்திர சாதவாகனர்களின் கீழ் உயர் அதிகாரிகளாகவும் பிறகு ராஜ பிரதிநிதிகளாகவும் இருந்தனர். தங்களின் அரசு மொழியாக சமஸ்கிருதத்தையும் பிராகிருதத்தையும் பயன்படுத்தினார். எனவே பல்லவர்களும் அவர்களின் தொடர்பால் இம்மொழிகளில் தேர்ச்சி பெற்ற மேலும் குப்த மன்னர்களின் ஆட்சி காலத்தில் சமஸ்கிருதம் மறுமலர்ச்சி ஏற்பட்டது. எனவே இந்தியாவிலிருந்து இருந்த அரச குடும்பங்கள் இம்மொழியில் அதிக நாட்டம் கொண்டன. இக்காரணங்களால் இவர்கள் இம்மொழிக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தனர். மேலும் ஆந்திர பிரதேசமும் இவர்களின் ஆட்சிக்குட்பட்டு இருந்தன. இவர்களின் சக்கரவர்த்திகள் ஆந்திரர்கள் எனவே தெலுங்கு மொழிக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய நிலை. இதனாலே இவர்களை ஆந்திரர்கள் வடநாட்டினர் என சொல்லும் கருத்துக்களை ஏற்பதில்லை. அப்படியே அவர்கள் வடநாட்டினராக இருந்தாலும் கூட அவர்கள் ஆரியர்களால் தெற்கே தள்ளப்பட்ட யாதவர்களாக இருக்கலாம் என ஒரு சாரார் கூறுவர். வடநாட்டை ஆண்ட சிசு நாகர்களும் மௌரியர்களும் லிச்சாவி அரச குடும்பத்தை வம்சத்தை சார்ந்தவர்கள். இந்த லிச்சாவி குலம் யாதவ குலமான விரிஜி வகுப்பை சார்ந்தது. இந்த விரிஜி வகுப்பை சார்ந்தவர்களே பல்லவர்களும் கதம்பர்களும் பாண்டியர்களும் சோழர்களும் மல்லர்களும் மௌரியர்களும் என்று சில சரித்திர ஆசிரியர்கள் கூறுகின்றனர். We have stated in volume that the kings of the Sisunaga dynasty and of the Mauryas of dynasty belonged to the Linchivi clan, which itself was a branch of the Virchis. The Virchis include
in neat classes like Pallava, Kadamba, Pandya, Chola, Malla, Maurya. இது யார் எழுதுன்னு கேட்டால் திருமோண்டாஸ் எல் ஷா எல்எம்எஸ் எம்ஆர்எஸ் இன் தி ஆன்சியன் இந்தியா அவர் எழுதுது. இதை கேட்டார் போன்று ஆதி பல்லவர்களின் பெயர்கள் சில கோபன் என்ற பட்ட பெயருடன் முடிவதை கவனிக்க வேண்டும். சமுத்திரகுப்தன் தென்னாட்டின் மீது படையெடுத்த சமயத்தில் அவன் படையை அஞ்சா நெஞ்சத்துடன் எதிர்த்து போரிட்டவர் விஷ்ணு கோபன் என்ற பல்லவ மன்னன். மற்றொரு சாரார் பல்லவர்கள் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் என கூறுகின்றனர். இக்கருத்தையும் கவனிப்போம். இந்த கருத்தையும் பார்க்கணும். பல்லவர்கள் சிரியாவிலிருந்து வந்த ஒரு கூட்டத்தினர். இவர்கள் கூர்ஜரத்திலும் சிந்து மாகாணத்திலும் வங்காளத்திலும் ஆட்சி புரிந்தனர். இவர்களின் ஒரு பிரிவினரை பல்லவர்கள், பகலவர்கள், பல்லவர்கள் என பகலவர்கள்தான் பல்லவர்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம்.